அனு, இப்ப குரல் சொல்ற நேரம் வந்துருச்சு. நான் சொல்லவா, நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லவா? சரி, எளிமையாவே கேட்கலாம் நினைக்கிறேன் இந்த வாட்டி. இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் தற்று. இந்த குரலை கேட்டவொடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இன்னைக்கு காலையில தான் தமிழ் பள்ளியில என் வகுப்புல இந்த குரல் தான் சொல்லி கொடுத்தேன் பசங்களுக்கு. கனி இருக்க காய் கவர்ந்தற்று. அழகான வார்த்தைகள் இருக்கும்போது எதற்கு சுடு சொல்? அதானே? அதேதான். நம்ம குழந்தை கூட ரொம்ப அழகா இது சொன்னாங்க. குரலும் கதையும் கேட்கலாமா? கேட்கலாமே. வணக்கம், என் பேர் காயல்வெளி. நான் எப்பவுமே அடக்கமாக இருக்கணும். அடக்கமாக இருந்தோன்னா பெரியவங்களா இருந்தாலும் நல்லபடியாக இருப்போம். அடக்கமாக இல்லைன்னா நம்ம எப்பவுமே பிரச்சனைக்குள்ளே விழுந்துருவோம். அதுக்காக தான் நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன். முந்தி காலத்தில் பொன்னின்ட்டு ஒரு நதி இருந்தது. அந்த பொன்னிக்கு ரொம்ப கர்வமாக இருந்தா. எதுக்குன்னா அந்த உலகத்தில் பொன்னியை விட்டுட்டு யாருக்குமே இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அகத்தியர் முனிவர் பொன்னி நதிக்கு பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ பொன்னின் மனசில் நினச்சிக்கிட்டா, இந்த அகத்தியர் முனிவர் இந்த குள்ளமாக இருக்கிறாரு, அவங்க யாருன்ட்டு நினச்சிக்கிட்டா. அப்போ பொன்னி கேட்பாரு, கேட்பாங்க, நீங்கள் குள்ளமாக இருக்கிற முனிவரே நீங்கள் யாருன்ட்டு கேட்பாங்க. அப்போ அகத்திய முனிக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த பொன்னி ரொம்ப கர்வமாக இருந்தான்ட்டு. அதனால நீ இவ்வளோ அடக்கமாக பெரியவங்கள்கிட்ட பேசுறியே, நீ யாருமான்ட்டு அகத்தியர் முனிவர் கேட்பாரு. அப்போ பொன்னி சொல்லுவா, நான் தான் பொன்னி நதி, இந்த உலகத்தில் யாருமே என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவா. அப்போ அகத்தியர் முனிவர் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுன்ட்டு ஒரு பெரிய உருவம் எடுத்து இப்போ யாருன்னு கேட்பாரு. அப்போ பொன்னி சொல்லுவா, நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய உருவத்தில் இருக்கீங்க, ஆனால் நான் தான் இந்த உலகத்துக்கே பெருசுன்ட்டு. அப்போ அகத்தியர் முனிவர் சொல்லுவார், நீங்கள் உன் கர்ப்பம் இல்வோ வளர்ந்துருச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க, பாவம் பேசுறது கேட்க மாட்டேங்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு கேளுங்க. அப்போ அகத்தியர் முனிவர் கமண்டலத்தை எடுத்து பொன்னி நதியை கமண்டலத்தில் அழைச்சி வச்சிருவார். பொன்னி நதியை எடுத்துட்டு தானம் பண்ண பெறுவார். அப்போ நாரதர் பிள்ளையார்கிட்ட என்ன ஆச்சுன்ட்டு எல்லாமே சொல்லுவார். அப்போ பிள்ளையார் சொல்லுவார், இரு நான் எல்லாமே போய் சரி பண்ணிட்டு வரேன்ட்டு. அப்போ பிள்ளையார் ஒரு காகம் உருவம் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுருவார். அப்போ பொன்னி நதி நல்லா விரிஞ்சு அந்த பேருவா. அப்போ அகத்தியர் முனிவர் கண் முழிச்சு பார்க்க போது, யார் என்னோட கமண்டலத்தை தட்டி விட்டாருன்னு கேட்பாரு. அப்போ அந்த காக உருவத்தில் எடுத்து பிள்ளையார் ஒரு குட்டி பையன் மாதிரி உருவம் எடுத்துட்டு நாதான்ட்டு சொல்லுவார். அப்போ ஏன் தட்டி விட்டுன்ட்டு அகத்தியர் முனிவர் கேட்பாரு. நான் ரொம்ப பலசாலின்னு சொல்லுவோன்னு பிள்ளையார காட்சி கொடுப்பாரு. என்ன மன்னிச்சுங்கன்ட்டு அகத்தியர் முனிவர் சொன்னார். அப்போ இந்த அகத்தியர் முனிவர் பிள்ளையார்கிட்ட கேட்பாரு, எதுக்கு நீ பொன்னி நதியை வெளியே விட்டன்ட்டு. அப்போ சொல்லுவார், பொன்னி நதி அவரோட பாடத்தை திருந்திட்டா, இனிமேல அவள் அந்த மாதிரி செய்ய மாட்டான்ட்டு மறைஞ்சு போயிடுவார். இன்னிலிருந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவார். பொன்னி நதி அகத்தியர் முனிவர்கிட்ட சொல்லுவார், நான் என்னை மன்னித்து விடுங்கள், நான் இனிமேல் இந்த மாதிரி கர்வமாக இருக்க மாட்டேன், நான் பெரியவங்கக்கிட்ட என் மேலே அடக்கமாக இருப்பேன்னு சொன்னார். அதனால் அகத்தியர் முனிவர் சொன்னார், நீ பிள்ளைய காகோருவ எடுத்துக்கிட்டு வெளியே போனது நல்லா வெறிஞ்சு வெளியே போனதுனால இனிமேலும் உன் பேரு காவேரி நதின்ட்டு சொல்லுவார். அதனால தான் முந்தி காலத்தில் திருவள்ளுவர் ஒரு இதுக்குன்ட்டு திருக்குறள்லேயே இது சொல்லியிருப்பார், அடக்கம் அமரருள் உதிக்கும் அடங்காமை ஆறிருள்
உயிர்த்து விடும் இப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. நன்றி, வணக்கம். குழந்தை அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.